கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? வணக்கம். 8 நாள் ஆகுது. இன்னமும் அவர்கள் சிறையில் தான் இருக்கிறார்கள். எந்த குற்றமும் செய்யாத 2 கன்னியாஸ்திரிகள், பெரும் கிரிமினல்கள், கொடூர குற்றவாளிகள் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறையில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் 2 பேருக்கும் என்ன வயது தெரியுமா? 60 வயதுக்கு மேல் இருக்கும். நம்முடைய அம்மாக்களுடைய வயசு இருக்கும். சரியா? நம்முடைய தாயினுடைய வயது இருக்கக்கூடிய 2 கன்னியாஸ்திரிகள் 8 நாட்களாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறது பாஜக அரசினால். ஒரு செய்தியை சொல்கிறேன். கன்னியாஸ்திரிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க கழுத்தில் ஒரு மாலை போட்டிருப்பாங்க. ஒரு முத்து மாலை மாதிரி இருக்கும். அதனுடைய கீழே இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சிலுவை தொங்கக்கூடிய மாலையை தான் அவங்க போட்டிருப்பாங்க. பாஜக அரசு என்ன செய்திருக்கிறது தெரியுமா? அந்த கன்னியாஸ்திரிகளுடைய கழுத்தில் கிடந்த அந்த மாலை போடக்கூடாதுன்னு கழட்டி வாங்கிட்டாங்க. பதறாங்க, பயப்படுறாங்க. இன்னொன்று கூடுதலாக சொல்கிறேன். அந்த 2 60 வயதிற்கு மேற்பட்ட கன்னியாஸ்திரிகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு சிறையில் போடுறதுக்கு செருப்பு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்கிற மிக கொடூரமான செய்திகள் எல்லாம் பாஜக ஆளக்கூடிய சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறது. ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மோடிட்டையும் அமித்ஷாட்டையும் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு அவர்களோடு சேர்த்து பிடிக்கப்பட்ட 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லவா, அதாவது இந்த கன்னியாஸ்திரிகள் மதமாற்றத்திற்காக, ஆழ்கடத்திற்காக இவர்களை கொண்டு செல்கிறார்கள் என்றுதான் பஜ்ரங்கதள் அமைப்பை சார்ந்தவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஆனால் இந்த பிடிக்கப்பட்ட 3 பிள்ளைகளுமே அவர்கள் கிறிஸ்தவர்களை எதற்காக அந்த கன்னியாஸ்திரிகள் மதமாற்றம் செய்ய வேண்டும்? மோடிக்கு இது தெரியாதா? அமித்ஷாவிற்கு இது தெரியாதா? ஆர்எஸ்எஸ்க்கு இது தெரியாதா? இப்போ ஏன் இந்த விளையாட்டு? இவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு. 8 நாள் ஆயிருக்கு. கன்னியாஸ்திரிகள் உள்ளே இருக்கிறாங்க. அவங்களுக்கு மருந்து வேணும், எல்லாம் வேணும், இதெல்லாம் கொடுங்கன்னு பல்வேறு கட்சியை சார்ந்த நபர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இதை எதையும் கண்டுகொள்ளாமல் கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறார் மோடி. நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஜான் பிரிட்டாஸ் என்று சொல்லக்கூடிய சிபிஐஎம் கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் மோடியை பார்த்து, அமித்ஷாவை பார்த்து, ஆர்எஸ்எஸ்ஸை பார்த்து சில கேள்விகள் கேட்டிருக்கிறார். அதை இப்போது நீங்கள் பாருங்கள். JP Naddaji, I have a word for you. Naddaji, നിങ്ങൾ പഠിച്ചത് ക്രൈസ്തവ സ്കൂളില്, പീയൂഷ് ഗോയൽ പഠിച്ചത് ക്രൈസ്തവ സ്കൂളില്, നിർമ്മല സീതാരാമൻ പഠിച്ച ക്രൈസ്തവ സ്കൂളില്, ജയശങ്കർ പഠിച്ച ക്രൈസ്തവ സ്കൂളില്. ആരെ മതപരിവർത്തനം ചെയ്യാൻ വേണ്ടിയാണ് അവർ നിങ്ങളെ പഠിപ്പിച്ചത്? നിങ്ങൾ ക്രിസ്ത്യാനിയായോ? ഇല്ലല്ലോ. നിങ്ങൾ ഹിന്ദുവായി നിൽക്കുകയല്ല ചെയ്തത്. ഇതുപോലെ ആതുര ശുശ്രൂഷ രംഗത്ത്, വിദ്യാഭ്യാസ രംഗത്ത് സ്തുത്യർഹമായ സേവനം നടത്തുന്ന ക്രൈസ്തവരെയും കന്യാസ്ത്രീകളെയും നിങ്ങളിങ്ങനെ പീഡിപ്പിക്കരുത്. ഇത് ഈ രാജ്യത്തിന്റെ സൽപ്പേരിനെ കളങ്കപ്പെടുത്തുന്ന കാര്യമാണെന്ന് നിങ്ങളെ ഞാൻ ഓർമ്മപ്പെടുത്തുന്നു. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்துக்கள் இன்றைக்கு கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பல்வேறு மருத்துவ வசதிகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது யார் கொடுத்த உதவி? கிறிஸ்தவ மிஷனரிகள் இந்தியாவிற்கு வந்த பிறகுதான் நமக்கு கிடைத்தது. சூத்திரனை என்ன வேணாலும் கொடு சூத்திரனுக்கு, ஆனால் கல்வி மட்டும் கொடுத்து விடாதே என்று சொன்ன இடத்தில் கல்வியை வாரி வழங்கிய, இலவசமாக வழங்கிய ஒரு மிகப்பெரிய சேவையை செய்தவர்கள் அவர்கள். அந்த பிரதிநிதிகளைத்தான், அவர்களுடைய வழித்தோன்றல்களைத்தான் இன்றைக்கு மோடி அரசாங்கம் சிறையில் தூக்கி போட்டிருக்கு. கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறேன். அன்றைய தினம் இந்த கன்னியாஸ்திரிகள் சத்தீஸ்கர் ரயில் நிலையத்தில் பிடிக்கப்படுறாங்க இல்லையா, தூக்கி பிடிச்சி பஜ்ரங்கதளக்காரங்க கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. வச்சுக்கிட்டு எவ்வளவு அநாகரிகமாக அந்த கன்னியாஸ்திரிகளை இவங்க நடத்துகிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். முதல்ல அந்த வீடியோ பாருங்கள். இந்த 2 கன்னியாஸ்திரிகளையும் சந்திப்பதற்காக சிபிஐஎம் கட்சியினுடைய பிருந்தா காரத் அவர்கள் சென்றிருக்கிறார். சென்ற இடத்துல 2 பேரும் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? வெளிநாட்டினர் என்று கூறி எங்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள் பஜ்ரங்கதள் அமைப்பை சார்ந்தவர்கள். நாங்கள் இந்தியர்கள் இல்லையா அப்படின்னு 2 அம்மாக்களும் கேட்குறாங்க. இந்தியா தான் பதில் சொல்லணும், இந்திய மக்கள் தான் பதில் சொல்லணும். அந்த 2 கன்னியாஸ்திரிகள், 2 தாய்மார்கள் கேட்கிறார்கள், இந்தியாவை பார்த்து கேட்கிறார்கள், நாங்கள் வெளிநாட்டை சார்ந்தவர்களா? ஆர்எஸ்எஸ்காரன் எங்களை பார்த்து சொல்கிறோம் நாங்கள் வெளிநாட்டுக்காரங்கன்னு. நாங்கள் வெளிநாட்டுக்காரர்களா? நாங்கள் இந்தியர்கள் இல்லையா அப்படின்னு கேட்காங்க. தொழுநோயாளிகளை காப்பாற்றுவதற்காக, அவர்களுக்கு உரிய சேவையை செய்வதற்காக,
கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய நபர் இந்தியாவிற்கு வந்தபோது என்ன நடக்கிறது அப்படிங்கிறது கூட தெரியாத வயது இருக்கக்கூடிய அவர் என்று 2 பிள்ளைகளையும் சேர்த்து சங்கபரிவார கும்பல் சுட்டெரித்து கொலை செய்த நிகழ்வை நாம் அவ்வளோ சீக்கிரம் மறந்துட முடியுமா? மணிப்பூரில் நடத்திட்டு இருக்கிறது ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் நடத்திட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை அவ்வளவு சீக்கிரமாக நம்ம மறந்துட முடியுமா? ஒடிசா போன்ற பல்வேறு மாநிலங்களில் காலம் காலமாக கிறிஸ்தவ மக்களின் மீது அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதலை அவ்வளவு சீக்கிரம் மறந்துவிட முடியுமா? ஏன் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறோம்? கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், தலித்துகள், ஏன் சங்கபரிவார கும்பலுக்கு எதிராக யார் யாரெல்லாம் பேசுகிறார்களோ, யார் யாரெல்லாம் இங்கே செயல்படுகிறார்களோ அவர்களின் மீதெல்லாம் கடந்த காலங்களில் அதிகரித்திருக்கக்கூடிய தாக்குதலை பற்றி பேசாமல் இருப்பது இன்னும் நியாயமா? இன்னும் நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தேர்தல் பல்வேறு மாநிலங்களில் நெருங்கவிருக்கிறது. இந்த நேரத்தில் ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் தங்களுடைய வலது கைகளில் கேட்கும், இடது கைகளில் வாளுகளோடும் வந்து கதவை தட்டுவார்கள் பாதிரியார்களின் அரண்மனைகளில். அப்போது நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை தெள்ள தெளிவாக முகத்தை பார்த்து சொல்லுங்கள். காலில் விழுவார்கள், வாக்கு பிச்சை கேட்பார்கள். ஆனால் தயவு செய்து நீங்கள் அப்போது துணிச்சலாக சில பதில்களை சொல்ல வேண்டியது இருக்கிறது. இல்லையென்றால் தொடர்ந்து இவர்கள் இதை செய்து கொண்டிருப்பார்கள் என்பதுதான் உண்மை. அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள், என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் இல்லையா? அவர்களுடைய குருமார்கள் அவர்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்கள், நம்முடைய எதிரிகள் என்பது முதலில் கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், கம்யூனிஸ்டுகள் என்று. அதை அவர்கள் தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டே இருப்பார்கள். ஆனால் இவற்றை தட்டி கேட்க வேண்டியது இந்தியாவினுடைய கடமை, இந்திய மக்களுடைய கடமை. இல்லை என்றால் நாளை நம் வீட்டு கதவும் இதேபோல் தட்டப்படும். உதவி செய்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.